குட் மார்னிங். இன்றைக்கி லட்டுக்கு மொட்டை அடிச்சு காது குத்த போகிறோம். வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க கோவை பழனி கோயில் மொட்டை அடிச்சு காது குத்தலான்னு போயாச்சு. அவளுக்கு மொட்டை அடிச்சு காது குத்த போகிறோங்கிறது தெரியாமல் ஜாலியாக வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா. அப்புறம் அவங்க மாமா மடியில் மொட்டை அடிக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. லைட்டாக தலையில் தண்ணி தான் வச்சோம், அதுக்குள்ளேயே அழ ஆரம்பிச்சிட்டா. அப்போ அழ ஆரம்பிச்சது கடைசி வரைக்கும் அழுதுகிட்டே தான் இருந்தா. ஃபோன் காட்டணும் சுற்றி இருந்து பேசிகிட்டே இருந்தோம். அப்போது அழுக ஸ்டாப் பண்ணவே இல்லை. அப்புறம் அவங்க பெரியம்மா தூக்கி வச்சுட்டாங்க. அதில் பாதி மொட்டை அடித்தோம் ஃபோன்லாம் காட்டி. அப்போது அழுதுகிட்டே இருந்தாங்க. அவங்க அப்பாட்ட தான் கடைசியாக ஃபுல் மொட்டையும் அடிக்க வேண்டியதாக ஆகிடுச்சு. அப்புறம் காது குத்தும்போது வீர் வீர்னு அழுதுகிட்டே இருந்தான். நான்லாம் அழுதுட்டேன் அவள் கத்துறதை பார்த்துட்டு. ஏன்னா காது குத்தும்போது அவ்வளோ வலிக்கும். அவள் அப்படியே அவ்வளோ அழுகுறா. என்னால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. ஏன்டா இப்படிலாம் காது குத்தணும், இப்படிலாம் குத்தியே ஆகணுமா அப்படிங்கிற அளவுக்கு ஆகிடுச்சு. தேம்பிகிட்டே இருந்தா. அப்புறம் எல்லோரும் மாற்றி மாற்றி தூக்கிட்டே இருந்தாங்க. அப்போவும் அழுக ஸ்டாப் பண்ணவே இல்லை. அப்போ நானே தான் வச்சுட்டு இருந்தேன் கையில். என்கிட்ட கொஞ்சம் அழுக ஸ்டாப் பண்ணிட்டா. ஆனால் தேம்பிகிட்டே இருந்தான் தோளில் படுத்துட்டு. அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இதுக்கப்புறம் தான் அவளை பத்திரமா பார்த்துக்கணும். ஏன்னா மொட்டை அடிச்சிட்டாங்க. எப்போ வேணால் தலையில் அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவள் ஆல்ரெடி ரொம்ப சேட்டை பண்ணுவாள். அவளை இன்னும் பத்திரமா பார்த்துக்கணும். எனக்கு ஒன்றும் பயமாக இருக்குது. என்ன பண்ண போகிறனோ தெரியல. இன்னும் உச்சிக்குள்ளே துடிச்சிட்டே இருக்குது. அதை பார்க்க பார்க்க எச்சா பயமாக இருக்குது. அவளை பார்த்து பத்திரமா வச்சுக்கணும் கடவுளே.